காவல்துறையினர் தாக்கியதில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஜூபின். வணக்கம் ஜூபின், இது தொடர்பான விரிவான தகவல் என்ன? வணக்கம் சிக்கந்தர். தூத்துக்குடியில் காவல்துறையினர் தாக்கியதால் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்ததை குறித்து பாமக கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தூத்துக்குடி நகரம் தென்பாகம் காவல் நிலைய காவலர்களால் சட்டவிரோதமாக மது வணிகம் செய்ததாக கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி அமுதா நகரைச் சேர்ந்த அருணாச்சலம் என்ற இளைஞர் தலை உள்ளிட்ட காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. அருணாச்சலத்தை இழந்த வாழும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல மது வணிகம் செய்ததாக கடந்த 15ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அருணாச்சலம் அன்று மாலையே தலை உள்ளிட்ட இடங்களில் காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். காவலர்கள் 3 சேர்ந்து கொண்டு தம்மை கொடூரமாக தாக்கியதாக அவர்கள் அளித்த காணொலி வாக்குமூலத்தையும் அவரது குடும்பத்தினர் வெளியிட்டிருந்தனர். இவற்றை வைத்து பார்க்கும்போது அருணாச்சலம் குடும்பத்தினர் குற்றச்சாட்டு உறுதியாக மனித உரிமை ஆர்வலர்கள் கூறுகின்றனர். தூத்துக்குடி காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட போது நன்றாக இருந்த அருணாச்சலம் மயங்கி விழுந்ததில் நான் அவருக்கு காயம் ஏற்பட்டதாக காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டாலும் இது காவல்துறையினால் தாக்கப்பட்டு அவர் உயிரிழந்ததாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக ஏற்கனவே திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் கண்டனங்களை தெரிவித்த நிலையில் இன்றைய அன்புமணி ராமதாஸ் ஒரு நீண்ட கண்டன அறிக்கையை தமிழக காவல்துறையை எதிர்த்து கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதே போல தமிழக வெற்றி கழக அரசு அமைந்ததுக்கு பிறகாக இது 2வது காவல்துறை மரணம் என்பதால் இதை எதிர்த்து பல்வேறு அரசியல் கட்சியினர் கண்டன அறிக்கைகளை தெரிவித்து வந்த நிலையில் இன்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜூபின்.